36 வயது வரைக்கும் சாதாரணமான ஒரு மத்தியமமான வாழ்க்கையை அடைந்து 36 வயதிற்கு பிறகு சனி திசையிலையும் புதன் திசையிலையும் எக்ஸலண்டான நல்ல அமைப்புகளை அவர் பெறுவார். இந்த சனி திசை இதைத்தான் நான் அடிக்கடி சொல்றேன். பாபர்கள் மறைந்திருந்து சுபத்துவமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோக பலனை செய்வார்கள். 26 வயசுக்கு பிறகு சனி திசை ஆரம்பிக்கும். அப்ப இந்த சனி திசை ஒரு பருவத்தில் ஆரம்பிக்கிறது. அவயோகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் சனி திசையும் புதன் திசையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். 55 வயசுக்கு பிறகு புதன் தசை வருவார். இந்த புதன் தசை என்ன பண்ணுவார்? சுக்கிரனோடும் குருவோடும் சேர்ந்திருக்கின்ற சந்திர அதியோகத்திலும் இருக்கின்ற இந்த அமைப்புல 6ஆம் இடத்தின் நல்ல பலன்களை, அடுத்தவர்களுடைய காசு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு, எதிர்பாராத பணம், இது போன்ற அமைப்புகள்ல இந்த ஜாதகருக்கு எந்த விதத்திலும் அவயோகம் அல்லாத கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் ஏன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய லக்னமும் வலுவா இருக்கு. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அமைப்புகள்ல இருக்குது. பௌர்ணமிக்கு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய லக்னம் வலுத்திருக்கின்ற இந்த அமைப்புல லக்னாதிபதியும் அப்படி ஒன்றும் பெரிய அளவுகளில் மோசமாக 11ஆம் இடத்துல லக்னாதிபதியும் பங்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த அமைப்புல இந்த ஜாதகர் சனி திசையிலையும் புதன் திசையிலையும் ஒரு மாதிரியான வழிகளில் சம்பாதிப்பார். 12ஆம் இடம் 6ஆம் இடம் போன்றவைகள் தொடர்புகளில் ஏற்பட்டு இந்த அவயோகம் நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அமைப்புகளை இந்த இடத்துல மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.